டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பயிற்சி 3.8ல் கோடிட்ட இடங்களை நிரப்புக. எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்க புள்ளி டேஸ் ஆகும். எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்க புள்ளி ஆதி புள்ளி ஆகும். ஆதி புள்ளி எப்படி இருக்கும்? 0,0. ஆதி புள்ளி எப்படி இருக்கும்? 0,0. மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்துளைவுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, மைனஸ் கமா மைனஸ் வடிவத்தில் இருக்கும். -5,0 புள்ளி டேக்ஸ் அச்சின் மீது அமையும். பாருங்க, இங்கே இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. எக்ஸ் அச்சில் தானே நம்பர் இருக்குது, ஒய் அச்சில் 0 தானே இருக்குது. அப்போ இது எந்த அச்சின் மேல் இருக்கும்? எக்ஸ் அச்சின் மேல் இருக்கும். ஒரு புள்ளி இருந்தால் அது எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சு எக்ஸ் ஆயத்தொலைவு கமா ஒய் ஆயத்தொலைவு. அப்போ இது எந்த அச்சின் மீது இருக்கும்? எக்ஸ் அச்சின் மீது இருக்கும். எக்ஸ் அச்சின் மீது ஒய்யின் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அச்சுக்கு மேலே இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே ஆயத்தொலைவு என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். அதே மாதிரி ஒய் அச்சு மேலே எக்ஸ் ஆயத்தொலைவு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் அச்சின் மேல் ஒய் ஆயத்தொலைவு 0, அதே போல் ஒய் அச்சின் மேல் எக்ஸ் ஆயத்தொலைவு 0. ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் டேஸ் ஆயத்தொலைவுகள் சமமாக இருக்கும். நல்லா பாரு, இதுதான் ஒய் அச்சு. இந்த ஒய் அச்சுக்கு நேராக ஒரு கோடு போடுதோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கோடு போடுதோம். இந்த ஒய் அச்சுக்கு இணையாக ஒரு கோடு போட்டோம்னா இதில் என்னது? 1 தானே. இந்த புள்ளி என்னவாக இருக்கும்? 1,1 இருக்கும். இந்த புள்ளி என்னவாக இருக்கும்? 1,2, 1,3, 1,1,1,1 தான் இருக்கும். அப்போ என்ன சமமாக இருக்கும்? எக்ஸ் ஆயத்தொலைவு சமமாக இருக்கும். சரியா தவறா என கூறுக. -10, 20 என்ற புள்ளி இரண்டாவது கால் பகுதியில் அமையும். இரண்டாவது கால் பகுதியில் தானே இருக்கும். மைனஸ் கமா ப்ளஸ். சரி சரி. அடுத்து -9,0 என்ற புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளது. சரி, எக்ஸ் அச்சின் மேலே தானே இருக்கும். ஆதி புள்ளியின் ஆயத்தொலைவுகள் 1,1 ஆகும். தவறு. எப்படி இருக்கும்? 0,0வாக தான் இருக்கும். 0,0. வரைபடத்தாளில் குறிக்காமல் கீழ்காணும் புள்ளிகள் அமையும் கால் பகுதிகளை கூறுக. இதை பாருங்க, இது எந்த கால் பகுதியில் இருக்கும்? 3,-4. நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல் கால் பகுதி ப்ளஸ் கமா ப்ளஸ், இரண்டாவது கால் பகுதி மைனஸ் கமா ப்ளஸ், மூன்றாவது கால் பகுதி மைனஸ் கமா மைனஸ், நான்காவது கால் பகுதி ப்ளஸ் கமா மைனஸ், நான்காவது கால் பகுதி ப்ளஸ் கமா மைனஸ். அப்போ இது எந்த கால் பகுதியில் இருக்கும்? நான்காவது கால் பகுதியில் இருக்கும். இது எந்த கால் பகுதியில் இருக்கும்? முதல் கால் பகுதியில் இருக்கும். இது எங்கே இருக்கும்னா எக்ஸ் அச்சின் மேல் இருக்கும். ஏன்னா 2,0 தானே. அப்போ அது எது மேலே இருக்கும்? எக்ஸ் அச்சின் மேல் இருக்கும். நம்ம இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு அட்டவணை மாதிரி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம்? 3,4 எந்த அச்சின் மேல் இருக்கும்? இது வந்து புள்ளி, இது கால் பகுதின்னு வச்சுக்கிடுவோம். 3,4 முதல் கால் பகுதி, 5 3,-4 சாரி 3,-4 நான்காவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. அடுத்த புள்ளி 5,7 முதல் கால் பகுதி, 2,0 எக்ஸ் அச்சின் மேல், எக்ஸ் அச்சின் மேல். அடுத்து -3,-5 எந்த கால் பகுதியில் இருக்கும்? ரெண்டுமே மைனஸ். அப்போ எந்த கால் பகுதி? மூன்றாவது கால் பகுதியில் இருக்கும். 4,-3 நான்காவது கால் பகுதியில் இருக்கும். அடுத்து -7,2 ரெண்டாவது கால் பகுதியில். அப்படி தானே, ஃபஸ்ட்டு இது மைனஸ், ரெண்டாவது ப்ளஸ், அப்போ ரெண்டாவது கால் பகுதியில். -8,0 இதில் புள்ளி நம்பர் இருந்து இங்கே 0 இருந்தால் இது எந்த அச்சின் மேல் இருக்கும்? இது எக்ஸ். அப்போ எக்ஸ் அச்சின் மேல் இருக்கும். அடுத்து 0,10 ஒய் அச்சு தானே. அப்போ ஒய் அச்சின் மேல் இருக்கும். அடுத்து -9,50 எந்த கால் பகுதியில் இருக்கும்? இரண்டாம் கால் பகுதியில் இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்து நாலாவது கணக்கு
கீழ்காணும் புள்ளிகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கவும் அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்போ கிராஃப் போட தெரியுமா? அப்படி போட்டாச்சு. இது கீழே படுத்திருக்காச்சு எக்ஸ் அச்சு, நிற்கிற அச்சு ஒய் அச்சு. இது என்னது? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. ஃபஸ்ட்டு புள்ளி 5,2. ஃபஸ்ட்டு புள்ளி என்ன புள்ளி? நல்லா பாருங்க, 5,2. 5 எங்கே இருக்கு? 5 எக்ஸ் அச்சில் 5 பாருங்க, 5 இங்கே கை வச்சுக்கோங்க. இது 5, இது 2, இப்படி எடுத்துட்டோங்க. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற இடம் இந்த இடம் தான் என்னது? ஏ. 5,2. ரெண்டாவது புள்ளி -7,3 -7, -3 எக்ஸ் அச்சில் பாருங்கள் என்ன இருக்குது? -3 என்ன இருக்குது? இப்படி எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடம் தான் பி. -7, -3. அடுத்த புள்ளி -2,4 -2,4 -2 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எங்கே இணையுது? இந்த இடத்துல சி. -2,4. அடுத்து -1, -1 இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் டி. -1, -1. அடுத்து 0, -5 நல்லா கவனிக்கணும். 0, -5 எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சில் -5. அப்போ ஒய் அச்சு மேலே தான் இருக்கும். அப்போ இந்த இடம் தான் என்னது? இ. 0, -5. அடுத்து 2, 0 2, 0 2,0னா என்னது? இது எந்த அச்சில் இருக்கும்? எக்ஸ் அச்சில் இருக்கும். 2 எங்கே இருக்குது? இந்த இடம் தான். அப்போ எஃப். 2, 0. அடுத்து ஜி. 7, -4 7 எக்ஸ் அச்சில் 7 பார்த்தாச்சு, ஒய் அச்சில் -4. அப்போ இந்த இடம் தான் என்னது? 7, -4 ஜி. அடுத்த புள்ளி ஹச். -4, 0 எக்ஸ் அச்சில் -4, ஒய் அச்சில் 0. அப்போ இந்த இடம் தான் ஹச். -4, 0. அடுத்து ஐ. 2, 3 இங்கே 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது. அப்போ ஐ 2, 3. அடுத்து ஜே. 8, -4 8 இங்கே இருக்குது, -4 இங்கே இருக்குது, இன்னும் இருக்குது. அப்போ இதுதான் என்னது? ஜே. 8, -4. அடுத்து கே. 0, 7 0, 7 இந்த இடம் 0K 0, 7. புரிஞ்சுதா? சரி, அடுத்து என்ன? அடுத்த கணக்கு அஞ்சாவது கணக்கு. வரைபடத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவமும் எந்த புள்ளியில் அமைந்துள்ளது என எழுதுக. ஃபஸ்ட்டு நட்சத்திரம் ஸ்டார். ஸ்டார் எங்கே இருக்குது? 3, 2 நல்லா பாருங்கள். 3, 2 3, 2. அடுத்து பறவை பேர்டு எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, எக்ஸ் அச்சின் மேல் இருக்குது. அப்போ -2, 0 -2, 0. அடுத்து சிவப்பு வட்டம் ரெட் சர்க்கிள் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், எக்ஸ் அச்சை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. -2 ஒய் அச்சில் என்ன இருக்குது? இதுதான் ஒய் அச்சு. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. -2, -2 -2. அடுத்து வைரம் டயமண்ட் இங்கே இருக்குது. -2 ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸை பார்க்கணும். -2 ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ -2, 2. அடுத்து ட்ரையாங்கிள் முக்கோணம் என்ன இருக்கா? எங்கே இருக்குது? -1, -1. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸை பார்க்கணுமா, ரெண்டாவது தான் ஒய் ஆக்சஸை பார்க்கணும். அடுத்து எறும்பு எறும்பு எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது. இதுதான் எறும்பு.
3, -1. இதில் 3, இது எங்கே இருக்குது? இங்கேருந்து எறும்புலேருந்து போங்க. இது 3, இது -1. அப்போ 3, -1. அடுத்து மாம்பழம். மாம்பழம் எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது மாம்பழம். இது எந்த அச்சு மேலே இருக்குது? ஒய் அச்சு மேலே இருக்குது. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஒய் 2. அப்போ 0, 2. அடுத்து இ எக்ஸ் அச்சு மேலே இருக்குது. அப்போ 2, 0. அடுத்து பதக்கம். பதக்கம்னா என்னது? மெடல். எங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் அச்சில் -3, ஒய் அச்சில் 3. அப்போ -3, 3. அடுத்து சிலந்தி. சிலந்தி என்ன இருக்குது? ஒய் அச்சு மேலே இருக்குது. எங்கே இருக்குது? -2ல் இருக்குது. அப்போ 0, -2. புரிஞ்சுதா?